வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமைத் தொகை தமிழக நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு. திராவிட மாடல் என்ற கருத்தியலுக்கு முழுமையான எடுத்துக்காட்டான தமிழக பட்ஜெட். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டு. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 3000 ரூபாய் உதவித்தொகை. கர்நாடக சட்டமன்ற தேர்தலை ஒட்டி காங்கிரஸ் கட்சி தேர்தல் வாக்குறுதி. இந்தியா வந்துள்ள ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடா பிரதமர் மோடியுடன் சந்திப்பு. புத்தர் ஜெயந்தி பூங்காவை சுற்றி பார்த்த பிரதமர்கள் பானிபூரி, லஸ்ஸியை சுவைத்து மகிழ்ந்தனர். பரந்தூர் விமான நிலையம் அமைக்க 4791 ஏக்கர் நிலம் அடையாளம் காணப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தகவல். இனி விரிவான செய்திகள். தகுதியான குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 2023-24 பட்ஜெட்டில் 7000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. முழு ஆண்டிற்கும் இந்த தொகை ஒதுக்கப்பட்டால் மாதத்திற்கு 583 கோடி ரூபாய் செலவிடப்படும். இதன் மூலம் மாதத்திற்கு 58 லட்சம் குடும்ப தலைவிகளுக்கு தலா 1000 ரூபாய் வழங்க முடியும். இத்திட்டம் செப்டம்பர் 15இல் தொடங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் முதல் 2023 மார்ச் வரை 7 மாதங்களுக்கு 7000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டால் மாதத்திற்கு 1 கோடி குடும்ப தலைவிகள் பயனடைவார்கள். தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் ஏப்ரல் 21ஆம் தேதி வரை நடைபெறும் என சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். 2023-24ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசின் பட்ஜெட்டை நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் நேற்று தாக்கல் செய்தார். அதன் பிறகு சபாநாயகர் தலைமையில் அலுவல் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அதில் ஏப்ரல் 21ஆம் தேதி வரை பட்ஜெட் கூட்டத்தொடரை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. வரும் 28ஆம் தேதி நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண் நிதிநிலை அறிக்கைக்கான பதிலுரையை அமைச்சர்கள் வழங்க உள்ளனர். மார்ச் 29ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 21ஆம் தேதி வரை 15 வேலை நாட்கள் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெறுகிறது. இதில் 7 நாட்கள் மாலை பேரவை கூட்டமும் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. அனைத்து தரப்பு மக்களுக்கும் வாழ்நாள் முழுக்க உதவி செய்யப்போகும் பல்வேறு நலத்திட்டங்கள் தமிழக பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த அதிமுக ஆட்சியின் நிர்வாக சீர்கேடு காரணமாக ஆட்சி பொறுப்பேற்றதும் மகளிர் உரிமைத் தொகையை உடனடியாக வழங்க இயலவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள திட்டங்களை உரிய காலத்தில் முடித்து முழு பயனையும் மக்களுக்கு வழங்க அமைச்சர்கள் முதல் அலுவலர்கள் வரை அனைவரும் அயராது பாடுபட வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக அரசின் பட்ஜெட் மின்மினி பூச்சி பட்ஜெட் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியதும் விலைவாசி உயர்வு, பால் விலை உயர்வு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை கண்டித்து அதிமுக வெளிநடப்பு செய்தது. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எடப்பாடி பழனிசாமி, தமிழக அரசின் பட்ஜெட்டால் மக்களுக்கு எந்த நன்மையும் இருக்காது என பேசினார். மூன்றாவது பட்ஜெட் ஒரு மின்மினி பூச்சாக பார்க்கப்படுகிறது. நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் எந்தவித வெளிச்சத்தையும் இது தராது. இது ஒரு காணல் நீர், மக்களின் தாகம் தீர்க்காது. அதுதான் இந்த பட்ஜெட்ல பார்க்க முடியுது. பல்வேறு துறைகளின் பள்ளிகளை பள்ளிக் கல்வித்துறையுடன் இணைப்பது குறித்த தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் அறிவிப்புக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்பி ரவிக்குமார் நன்றி தெரிவித்துள்ளார். பள்ளிக் கல்வித்துறை சிறப்பாக செயல்பட வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் மாநில கல்வியின் தரம் இனி மேம்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிதிநிலை அறிக்கையிலே அனைத்து பள்ளிகளும் இனி பள்ளிக் கல்வித்துறையின் கீழ் மேற்பார்வையில் வரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது ஒரு மகத்தான அறிவிப்பு. பள்ளி கல்வித்துறை மேலும் சிறப்பாக செயல்படுவதற்கு இது வழிவகுக்கும். அதுபோலவே நம்முடைய மாநிலத்தின் பள்ளி கல்வியின் தரத்திலே இது இன்னும் ஒரு மேம்பாட்டை, முன்னேற்றத்தை கொண்டு வரும். ஆரோவில் பகுதியில் நடைபெற்ற தண்ணீர் திருவிழாவில் 325 நாடுகளின் நீர் சுற்றுவட்டார குளங்களில் கலக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் பகுதியில் தண்ணீர் விழிப்புணர்வு குறித்த திருவிழா நடைபெற்றது. கிராமங்களில் உள்ள குளத்தை பாதுகாப்பது, இயற்கை விவசாயம் மற்றும் இயற்கை வாழ்வியல் முறைகளை ஊக்குவிப்பது குறித்து வாட்டர் மேட்டர்ஸ் மேளா என்ற 5 நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 325 நாடுகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட தண்ணீர் நிகழ்ச்சி நடக்கும் குளக்கரையில் இருந்து பிரத்யேக பானையில் ஊற்றப்பட்டு பின்பு அப்பகுதியை சுற்றி உள்ள குளங்களில் ஊற்றப்பட்டது.
சென்னையில் திறக்கப்பட்ட அண்ணா நகர் டவர் தங்களது சிறு வயது நினைவுகளை ஞாபகப்படுத்துவதாக பார்வையாளர்கள் தெரிவித்தனர். சென்னையில் புகழ்பெற்ற அண்ணா நகர் டவரில் தற்கொலை சம்பவங்கள் காரணமாக கடந்த 2011ஆம் ஆண்டு மூடப்பட்டது. இந்நிலையில் 97 லட்சம் ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்ட அண்ணா நகர் டவரை அமைச்சர் கே. நேரு திறந்து வைத்தார். சுமார் 12 ஆண்டுகளுக்கு பின்பு திறக்கப்பட்ட அண்ணா நகர் டவரை பார்வையாளர்கள் மழையையும் பொருட்படுத்தாது கண்டுகளித்தனர். அண்ணா நகர் டவர் தங்களது சிறு வயது நினைவுகளை ஞாபகப்படுத்துவதாக பார்வையாளர்கள் நிகழ்ச்சியுடன் தெரிவித்தனர். அரவக்குறிச்சி தேர்தலில் காவல்துறையில் சம்பாதித்த பணம் முழுவதையும் செலவழித்து கடனாளியாக இருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியிருந்த நிலையில், ஒரு காவல்துறை அதிகாரி எப்படி 9 ஆண்டுகளில் 30 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும் என அமைச்சர் செந்தில் பாலாஜி கேள்வி எழுப்பியுள்ளார். கடனாளியாக இருக்கேன், இருந்த கொஞ்சம் சிறுக சேர்த்த பணத்தையெல்லாம் சேர்த்து செலவு பண்ணிட்டேன், கடன் ஆகிட்டேன்னு சொன்னதா பார்த்தேன். நீங்களும் இப்போ கேட்டிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 8-9 வருஷத்தில் எந்த காவல்துறை அதிகாரி ஒரு 30 கோடி ரூபா அளவுக்கு சம்பளத்தை வாங்கி சேர்த்த முடியாது. ஏன்னா அரவக்குறிச்சி தேர்தல் அவருடைய செலவு 30 கோடி நான் நினைக்கிறேன். அதுலேயும் பார்த்தேன், ஒரு சீட்டு வந்தது, அவர் மாதிரியே ஒரு எக்ஸல் சீட்டில் பார்த்தேன் நான். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சொந்த நிதி எவ்வளவு செலவுன்னு பார்த்தா நில்லுன்னு இருந்ததுன்னு நினைக்கிறேன். நீங்கள் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 4 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்குகளில் கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் சந்திக்கும் பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை என எதுவும் கூறப்படவில்லை. டெல்லியில் உள்ள புத்தர் ஜெயந்தி பூங்காவில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடா இருவரும் பானிபூரி மற்றும் லஸ்ஸியை சுவைத்து மகிழ்ந்தனர். ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடா அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார். இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி ஜப்பான் பிரதமரை டெல்லியில் உள்ள புத்தர் ஜெயந்தி பூங்காவிற்கு அழைத்து சென்றார். அங்கு போதி மரத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்திய இருவரும் பூங்காவை சுற்றி காலார நடந்து சென்றனர். பின்னர் பூங்காவில் பானிபூரி, லஸ்ஸி உள்ளிட்டவை குறித்து பிரதமர் மோடி எடுத்துக் கூற அதனை ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடா சாப்பிட்டு மகிழ்ந்தார். கர்நாடகாவில் 40% கமிஷன் விவகாரம் தலை தூக்கிய நிலையில் அரசு ஒப்பந்ததாரர்கள் சங்கம் பிரதமருக்கு கடிதம் அனுப்பியும் தற்போது வரை பதில் அளிக்காதது ஏன் என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். கர்நாடகாவின் பெலகாவி மாவட்டத்தில் நடந்த காங்கிரஸ் கட்சியின் இளைஞர்கள் மாநாட்டில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பங்கேற்று 4வது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். அதில் கர்நாடக மாநிலத்தில் இருக்கும் வேலையில்லா பட்டதாரிகள் மற்றும் டிப்ளமோதாரர்களுக்கு மாதம் முறையே 3000 மற்றும் 1500 என 2 ஆண்டுகளுக்கு உதவித்தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநாட்டில் பேசிய ராகுல் காந்தி, கர்நாடகாவில் பாஜக 40% கமிஷன் அரசை நடத்தி வருகிறது என புகார் கூறினார். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வரவுள்ளது. விசாரணையின்போது கடந்த 1 மாதத்தில் காவல்துறை உயரதிகாரிகள் உட்பட எத்தனை பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டது என சிபிசிஐடி போலீசார் அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளனர். செல்போன் தகவல் பரிமாற்றங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட விசாரணை தற்போதைய நிலையை பற்றியும் அறிக்கையாக சிபிசிஐடி போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவிக்க உள்ளனர். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான சயான், வாளையார் மனோஜ், ஜம்சீர் அலி, பிஜன் குட்டி, சந்தோஷ் சாமி, மனோஜ் சாமி, தீபு உள்ளிட்ட 10 பேரும் ஆஜராக உள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே கடந்த 20 நாட்களுக்கு முன்பு மின்கம்பங்கள் சேதமடைந்துள்ளன. இந்நிலையில் கண்ணாபுரம் என்ற விவசாயி தனது நிலத்திற்கு சென்றபோது சேதமடைந்த மின் கம்பிகளிலிருந்து மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். விவசாயியின் உடல் உடற்கூறாய்வுக்காக அனுப்பப்பட்ட நிலையில் மின்வாரிய அதிகாரிகளின் அலட்சிய போக்கே விவசாயி உயிரிழக்க காரணம் என அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே அறுந்து கிடந்த மின்கம்பியில் சிக்கி தந்தை மகன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வடகடம்பாடி கிராமத்தைச் சேர்ந்த கோதண்டராமனும் அவரது 10 வயது மகனும் தண்ணீர் கேன் வாங்குவதற்காக இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது வழியில் அறுந்து கிடந்த மின்கம்பியில் சிக்கியதால் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். சடலங்களை மீட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இதற்கிடையே உயிரிழந்த கோதண்டராமன் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டது. மேலும் கோதண்டராமனின் மனைவிக்கு அரசு வேலை வழங்க நடவடிக்கை மேற்கொள்வதாக ஆட்சியர் உறுதியளித்துள்ளார்.
கோவை காரமடை அருகே வாயில் காயமடைந்து சாப்பிட முடியாமல் தவித்த காட்டு யானை உயிரிழந்தது. கோவை மாவட்டம் காரமடை அருகே வாயில் காயத்துடன் உடல் மெலிந்த நிலையில் காட்டு யானை சுற்றித் திரிந்தது. அது விளைநிலங்களை சேதப்படுத்தி வந்த நிலையில் கும்கி யானை உதவியுடன் காட்டு யானை மயக்க மருந்து செலுத்தி பிடிக்கப்பட்டது. வாயில் காயம் அதிகமாக இருந்ததால் டாப் ஸ்லீப் முகாமில் யானைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளது. இதையடுத்து யானைக்கு பிரேத பரிசோதனை நடைபெற்ற நிலையில் வெடிமருந்தினை உட்கொண்டதால் அது வெடித்து யானையின் தாடை மற்றும் பற்கள் சேதமடைந்து விட்டதாக கூறப்பட்டுள்ளது. இந்திய கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்ததாக இந்திய கடலோர காவல் படையினரால் கைது செய்யப்பட்ட 6 இலங்கை மீனவர்கள் கடலோர பாதுகாப்பு குழுமத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். அவர்களுடன் ஒரு மீன்பிடி படகையும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் தூத்துக்குடி அருகே உள்ள தருவைக்குளம் பகுதிக்கு கொண்டு வந்து கடலோர பாதுகாப்பு குழுமத்தினரிடம் ஒப்படைத்தனர். கைது செய்யப்பட்டு கரைக்கு கொண்டுவரப்பட்ட 6 இலங்கை மீனவர்களிடம் கடலோர காவல் குழுமத்தினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரே பதவி ஒரே ஓய்வூதிய திட்டத்தின் அனைத்து நிலுவைத் தொகையையும் 2024 பிப்ரவரி மாதத்திற்குள் அளித்து முடிக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் காலக்கெடு விதித்துள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. விசாரணைக்கு பிறகு 70 வயதான ஓய்வு பெற்ற பாதுகாப்பு படை வீரர்களுக்கான OROB நிலுவைத் தொகையை 3 தவணைகளில் 2024 பிப்ரவரி மாதத்திற்குள் அளித்து முடிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டது. முன்னதாக இந்த விவகாரம் தொடர்பாக சீலிட்ட உரையில் மத்திய அரசு அளித்த அறிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்தது. நாடு முழுவதும் கடந்த ஆண்டு சுமார் 40 லட்சம் பேர் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்துள்ளதாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை இணையமைச்சர் ரமேஸ்வர் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ளார். அதில் கடந்த ஆண்டு மட்டும் 39.97 லட்சம் பேர் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்திருப்பதாக தெரிவித்துள்ளார். அவற்றில் அதிகபட்சமாக கேரளாவில் 5,13,000 பேர், மகாராஷ்டிராவில் 4,87,000 பேர், தமிழகத்தில் 4,84,000 பேர் பதிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பரந்தூர் விமான நிலையம் அமைக்க 4,791 ஏக்கர் நிலம் அடையாளம் காணப்பட்டுள்ளது என மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து திமுக எம்பி கிரிராஜ் எழுப்பிய கேள்விக்கு மத்திய இணையமைச்சர் வி.கே. சிங் எழுத்துப்பூர்வ பதில் அளித்துள்ளார். அந்த பதிலில் டிக்கோ மற்றும் தமிழக அரசு இட அனுமதி வழங்கக் கோரி விண்ணப்பம் தாக்கல் செய்திருப்பதாக தெரிவித்துள்ளார். அந்த விண்ணப்பம் இந்திய விமான நிலையங்கள் ஆணையத்துடன் கலந்து ஆலோசித்து மத்திய விமான போக்குவரத்து துறையின் பரிசீலனையில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். டிக்கோ தாக்கல் செய்துள்ள இடம் அனுமதி விண்ணப்பத்தின்படி பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க 4,791 ஏக்கர் நிலம் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காத விவகாரத்தில் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு எதிராக தெலுங்கானா அரசு தாக்கல் செய்த ரிட் மனுவுக்கு பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் தலைமையிலான அமர்வு முன் இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது மனு தொடர்பாக பதிலளிக்க ஆளுநரின் செயலருக்கு உத்தரவிட வேண்டும் என தெலுங்கானா அரசு சார்பில் வாதிடப்பட்டது. இதற்கு மறுப்பு தெரிவித்த நீதிபதிகள் ரிட் மனு தொடர்பாக மத்திய அரசு பதிலளிக்குமாறு உத்தரவிட்டு விசாரணையை மார்ச் 27ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். பொன்னியின் செல்வன் 2ஆம் பாகத்தின் பின்னணி இசை பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. அகநக பாடல் வெளியாகி இணையதளத்தை ஆக்கிரமித்த நிலையில் இசையமைப்பாளர் A.R. ரஹ்மானும் இயக்குநர் மணிரத்னமும் லண்டனில் உள்ள ஸ்டுடியோவில் 2ஆம் பாகத்திற்கான பின்னணி இசை பணிகளில் கவனம் செலுத்தி வருவதாக படக்குழு புகைப்படங்களை பகிர்ந்துள்ளது. வெற்றிமாறனின் விடுதலை படத்தின் முதல் பாகம் வரும் 31ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. இளையராஜா இசையில் கதையின் நாயகனான சூரி, வாத்தியாராக விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை படம் 2 பாகங்களாக உருவாகி வருகிறது. அண்மையில் முதல் பாகத்தின் ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்களை கவர்ந்த நிலையில் எதிர்பார்த்தபடி வரும் 31ஆம் தேதி படம் தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகும் என படக்குழு அறிவித்துள்ளது. சென்னையில் நடைபெறும் 3வது ஒருநாள் போட்டியில் பங்கேற்பதற்காக இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய வீரர்கள் சென்னை வந்தடைந்தனர். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதும் 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சென்னை சேப்பாக்கம் M.A. சிதம்பரம் மைதானத்தில் வரும் 22ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த போட்டியில் பங்கேற்பதற்காக விசாகப்பட்டினத்திலிருந்து விமானம் மூலம் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய வீரர்கள் சென்னை வந்தடைந்தனர். சென்னை விமான நிலையத்தில் இரு அணி வீரர்களுக்கும் ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சென்னை விமான நிலையத்திலிருந்து பேருந்துகள் மூலம் நட்சத்திர விடுதிக்கு வீரர்கள் புறப்பட்டு சென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமைத் தொகை தமிழக நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு.
திராவிட மாடல் என்ற கருத்தியலுக்கு முழுமையான எடுத்துக்காட்டான தமிழக பட்ஜெட். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டு. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 3000 ரூபாய் உதவித்தொகை. கர்நாடக சட்டமன்ற தேர்தலை ஒட்டி காங்கிரஸ் கட்சி தேர்தல் வாக்குறுதி. இந்தியா வந்துள்ள ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடா பிரதமர் மோடியுடன் சந்திப்பு. புத்தர் ஜெயந்தி பூங்காவை சுற்றி பார்த்த பிரதமர்கள் பானிபூரி, லஸ்ஸியை சுவைத்து மகிழ்ந்தனர். பரந்தூர் விமான நிலையம் அமைக்க 4791 ஏக்கர் நிலம் அடையாளம் காணப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தகவல். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.